வணக்கம். நாம எல்லாருக்குமே தெரியும் படைக்கிற, காக்கிற, அழிக்கிற சக்திகள் தனித்தனிதான். ஆனா இந்த 3 மகா சக்திகளும், அதாவது மும்மூர்த்திகளும் ஒரே கூரையின் கீழ் அருள் பாலிக்கிற ஒரு அதிசய கோயில பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்து மதத்துல மும்மூர்த்திகள் தான் பிரதானம் இல்லையா? அதாவது படைக்கும் கடவுளான பிரம்மா, காக்கும் கடவுளான விஷ்ணு, அப்புறம் அழிக்கும் கடவுளான சிவன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 தெய்வங்களையும் ஒரே இடத்துல ஒரே கோயில்ல வச்சு வழிபடுறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத ஒரு காரியம். ரொம்ப ரொம்ப அரிதானது. அப்போ எப்படி இது சாத்தியமாச்சு? ஒரே கோயில்ல மும்மூர்த்திகளும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? சரி, உத்தமர் கோயில்னு அழைக்கப்படுற இந்த ரொம்பவே ஸ்பெஷலான இடத்தோட ரகசியங்களை நாம இப்போ அலசி ஆராயலாம். முதல்ல இந்த கோயிலோட தனித்துவத்தை பார்ப்போம். தென்னிந்தியாவுல இருக்கிற இந்த கோயில் அது இருக்கிற விதத்தாலேயே ஆயிரக்கணக்கான வருஷ பாரம்பரியத்தை கேள்விக்குள்ளாக்குது. இங்கதான் விஷயமே இருக்கு. பொதுவா நீங்க எந்த இந்து கோயிலுக்கு போனாலும் அது ஒரு பிரதான தெய்வத்துக்கானதா இருக்கும். ஒன்னு அது பெருமாள் கோயிலா இருக்கும், இல்லனா சிவன் கோயிலா இருக்கும். ஆனா உத்தமர் கோயில் இந்த விதியே மாத்தி எழுதுது. இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருக்குமே ஒரே வளாகத்துக்குள்ள தனித்தனி சந்நிதிகள் இருக்கு. இது ஏதோ ஒரு வித்தியாசமான கோயில் மட்டும் இல்லைங்க, இதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தும் இருக்கு. இது ஒரு திவ்ய தேசம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஆழ்வார்கள் பாடி மங்களாசாசனம் செஞ்ச 108 முக்கியமான வைணவ திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வைணவ சம்பிரதாயத்துல இந்த கோயிலுக்கு மிக மிக உயர்ந்த இடம் இருக்கு. சரி, அப்போ இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க? வெறும் 3 தெய்வங்கள் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது ஒரு முழுமையான தெய்வீக குடும்பம் கூடி வாழ்ற இடம்னு சொல்லலாம். இந்த அமைப்பு பாருங்களேன். மும்மூர்த்திகள் மட்டுமல்ல, அவங்களோட துணைவியர்களான சரஸ்வதி தேவி, பூர்ணவல்லி தாயார், சௌந்தரிய பார்வதி, இவங்களுக்கும் தனி சன்னதி இருக்கு. இங்க இருக்கிற தெய்வங்களுக்கு சில விசேஷமான பெயர்களும் இருக்கு. விஷ்ணுவ புருஷோத்தமனும் சிவனை பிக்ஷாண்டார்னும் சொல்றாங்க. குறிப்பா இந்த பிக்ஷாண்டர்ங்கிற பேருக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. இது மட்டும் இல்லாம சிவபெருமானோட மகன்களான கணபதிக்கும் சுப்பிரமணியருக்கும் கூட இங்க தனி சன்னதிகள் இருக்கு. ஆக ஒரு முழு தெய்வீக குடும்பமே ஒன்னா சங்கமிக்கிற ஒரு அற்புதமான இடம்தான் இது. ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா? எதுக்காக இவங்க எல்லாரும் இங்க ஒன்னா இருக்காங்க? இதுக்கான பதில் கர்வம், தண்டனை, அப்புறம் எல்லையற்ற கருணை. இது எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு சக்தி வாய்ந்த புராண கதையில இருக்கு. இங்க இருக்கிற தெய்வங்களை ஒன்னா இணைக்கிறதே இந்த கதை தாங்க. பிரம்மாவோட கர்வத்துல இருந்துதான் எல்லாம் தொடங்குது. அதை அடக்கிறதுக்காக சிவன் அவரோட ஒரு தலைய துண்டிக்க அந்த மண்டவோடு சிவனோட கையிலேயே ஒட்டிக்குது. இது ஒரு பெரிய சாபமா மாறிடுது. இந்த சாபத்துல இருந்து விடுபட சிவன் ஒரு பிச்சைக்காரர் வேடத்துல, அதாவது பிக்ஷாண்டார் அவதாரத்துல உலகமெல்லாம் சுத்தி வராரு. கடைசில சரியா இந்த இடத்துலதான் மகாவிஷ்ணுவோட கருணையால அந்த கபாலம் நிறையுது. சிவனுக்கு சாப விமோச்சனமும் கிடைக்குது. அப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தலத்துல சிவன் ஒரு அழிக்கும் சக்தியா இல்ல, பதிலா விஷ்ணுவோட கருணையால மனம் திருந்தி சாப விமோச்சனம் பெற்ற ஒருத்தரா இருக்காரு. அதனாலதான் அவருக்கு இங்க பிக்ஷாண்டார்னு பெயர், அதாவது மேலான யாசகர். சரி, இப்ப இந்த புராண கதைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆழமான ஆன்மீக செய்திய பத்தி பார்க்கலாம். இது வெறும் செங்கலால கட்டின கோயில் இல்ல, அதுக்கும் மேல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே திருமங்கை ஆழ்வார் மாதிரியான பெரிய ஞானிகள் இந்த தலத்தோட பெருமைய பாடியிருக்காங்க. குறிப்பா சிவனுக்கு கிடைச்ச சாப விமோச்சனத்துல விஷ்ணுவோட கருணைய ரொம்பவே சிறப்பிச்சு பாடியிருக்காரு. இது இந்த கோயில் சொல்ற ஒற்றுமைங்கிற செய்திக்கு இன்னும் வலு சேர்க்குது. அப்போ இந்த கோயில் நமக்கு உண்மையிலே என்ன சொல்லிக் கொடுக்குது? சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. கருணைங்கிறது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அது ஜெயிக்கிற சக்தி கொண்டது. தெய்வீகத்தோட வெவ்வேறு வடிவங்களுக்கு நடுவுல கூட ஒரு நல்லிணக்கம் இருக்க முடியும். கடைசியா எல்லாத்துக்கும் மேல தெய்வீகத்தோட உண்மையான இயல்பு ஒற்றுமைதான். இந்த கதையும் அது சொல்ற செய்தியும் வெறும் வார்த்தைகள் இல்லாம கோயிலோட ஒவ்வொரு அம்சத்திலையும் பொதிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. உதாரணமா, பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்துல காட்சி தர்றது தன்னை தேடி வர்றவங்களுக்கு அருள் பாலிக்க எப்பவும் தயாரா இருக்கிறத காட்டுது. அதே மாதிரி இங்க இருக்கிற விமானம், புஷ்கரணி எல்லாமே இந்த தலபுராணத்தோட நெருங்கிய தொடர்புடையது. நாம இங்கிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான்: பணிவு, அப்புறம் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதோட முக்கியத்துவம். ஒரு கடவுளுக்கே இன்னொரு கடவுளோட உதவி தேவைப்படுதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் துன்பங்கள் வரலாம், அதுக்கான விமோச்சனம் மத்தவங்களோட கருணையால தான் கிடைக்கும். ஆக உத்தமர் கோயில் வெறும் ஒரு கோயில் இல்ல, அது ஒரு பாடம். பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய சக்திகளான படைத்தல், காத்தல், அழித்தல், இது 3மே ஒரே இடத்துல இணக்கமா இருக்க முடியும்னா நாம நம்ம வாழ்க்கையில உருவாக்குற சின்ன சின்ன பிரிவினைகளை பத்தி இது என்ன சொல்லுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.